ஏளனம் செய்த செயலை எவ்வித எதிர்ப்புமின்றி ஏற்றுக்கொண்ட இயேசு அதன் மூலம் நமக்கு கூறும் செய்தி என்ன? சிந்திப்போம். சிந்தனை: உடுத்த ஆடையில்லா ஏழை ஆடையின்மையை அவமானமாக கருதுவதில்லை. மனநோயாளி தான் துன்புறுத்தப்படுவதையோ, காரி உமிழப்படுவதையோ, கேலி செய்யப்படுவதையோ அவமானமாக கருதுவதில்லை. சீடத்துவ வாழ்வில் அவமானங்களையும் கேலி பேச்சுகளையும் கொள்கையோடும் பொறுமையோடும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இறைவனால் பல மனிதர்களை அவமானமடையாதபடி காப்பாற்ற முடியும். எனவேதான் இயேசு அந்த உச்சக்கட்ட அவமானத்தை ஒரு ஏழையைப் போல, ஒரு மனநோயாளியைப் போல எவ்வித பாதிப்புமின்றி ஏற்று நம்ம எல்லாம் அவமானத்திலிருந்து காத்தார். சிலுவையின் பண்புகளாகிய தூய ஆவியின் 9 கனிகளும் அவரில் நிலைத்திருந்ததால் ஒரு செம்மறியைப் போல் கல்வாரியின் உச்சியில் நிற்கின்றார். ஜெபம். அன்பான இயேசுவே, நீர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டதன் வழியாக அவமானப்படுத்தப்படுபவர்களுக்கு விண்ணகத்தில் பெருமையும் மதிப்பும் உண்டு என்ற நிச்சயத்தை வெளிப்படுத்துகின்றேன். வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் அவமானங்களை சிலுவையின் பண்பை கொண்டு தாங்கிக் கொள்ள அருள் தாரும். ஆமென். தன் புனிதமான கால்களையும் கைகளையும் பாவசுமையான சிலுவையில் ஆணிகளால் அடிக்க இயேசு ஏன் சம்மதித்தார்? அதன் மூலம் அவர் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? செவிமடுப்போம். சிந்தனை: மகளே, மகனே, இதோ உன் பாவங்களை எல்லாம் சிலுவை வடியில் கல்வாரி உச்சி வரை சுமந்து வந்திருக்கிறேன். இந்த பயணத்தில் நான் கற்றுத்தந்த தூய இயல்புகளை நீ வாழ்வாக்கு. என் கைகளும் கால்களும் சிலுவையில் வைத்து ஆணிகளால் துளைக்கப்பட்டதால் உன் பாவங்கள், சாபங்கள், நோய்கள், பிணிகள் அனைத்தும் என் உடலுக்குள் பாய்ந்திருக்கின்றன. இப்போது சிலுவை என்ற இந்த அவமான சின்னம் புனிதமான விடுதலையின் சின்னமாக, மீட்பின் கருவியாக, அன்பின் சின்னமாக மாறியிருக்கிறது. சிலுவையை உன் வாழ்வின் விடுதலைக்கு, வளர்ச்சிக்கு, சமாதானத்துக்கு திறவுகோலாக பயன்படுத்திக்கொள். ஏனெனில் சிலுவை வழியாக நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். சிலுவையில் என் இரத்தத்தை உன் விடுதலைக்கு விலையாக கொடுத்திருக்கிறேன். என் அன்பை உணர்ந்து வாழ பழகு. ஜெபம். அன்பான இயேசுவே, அடைப்பட்ட என் வாழ்வுக்கு திறவுகோலும் வழிகாட்டியுமான சிலுவையை என் வாழ்க்கையில் எந்நாளும் பயன்படுத்தவும், நீர் தெளிவுபடுத்திய பாதையில் நடக்கவும் அருள் தாரும். ஆமென்.